திங்கள் மும்மாரி பெய்க, திருவரம் வளர்க செங்கோல், நன்கினிது அரசன் ஆழ்க, நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குள அறத்தினோரும் இனிதூழி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழொடும் பொலிக மிக்கே. மதுரையில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் நாகமலை புதுக்கோட்டை என்னும் சிற்றூர் அமைந்துள்ளது. இச்சிற்றூரிலிருந்து தெற்கு பகுதியில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுதான் இச்சமணர் மலை. இச்சமணர் மலை கிழக்கிலிருந்து மேற்காக 2 மைல் தொலைவு நீண்டு காணப்படுகிறது. இம்மலையின் கிழக்கு திசையில் கீழக்குயில்குடி என்னும் சிற்றூர் உள்ளது. இம்மலையின் மேற்கு திசையில் மேலக்குயில்குடி என்னும் சிற்றூரும் உள்ளது. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்று தொன்மையை தன்னுள் கொண்டுள்ளது இச்சமணர் மலை. இம்மலையை பார்வையிட்டு பின்னர் அழிவிலிருந்து பாதுகாத்து பண்டைய தமிழரின் கலாச்சார வாழ்க்கையை வெளிப்படுத்தும் அருங்காட்சியமாக உலகத்தவரின் பார்வைக்குள் கொண்டு வந்தவர் சென்னையைச் சேர்ந்த ஜைன சமூக சேவகர் ஸ்ரீபாலர். ஸ்ரீபாலர் ஸ்ரீ கம்பீர விஜய ஸ்ரீமுனிவர் என்னும் ஜைன துறவோர் ஆசி பெற்று அறத்தொண்டுகள் பல செய்து வந்த ஒரு சமூக சேவகர். சமணர் மலை அக்காலத்தில் பார்வையிட்டு அழிவிலிருந்து பாதுகாக்க ஸ்ரீபாலர் எடுத்த அரும்பெரும் முயற்சிகளின் வரலாற்று சம்பவங்களை பட்டியலிடுவது திரு ஸ்ரீபாலருக்கு நாம் வெளிப்படுத்தும் வணங்குதற்குரிய மரியாதையாகும். ஸ்ரீபாலர் 1949 ஆண்டில் இச்சமணர் மலை கிராவல் கற்களுக்காக அரசாங்கத்தால் உடைக்கப்பட்டு வருவதை பார்த்து மிகவும் வேதனை அடைகின்றார். தடை செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்ட வரலாற்று சின்னமாக அறிவிக்கப்பட்டு உள்ளது. உங்கள் தொன்மை தரிசனம் யூடியூப் சேனல் பார்த்து நாகமலை புதுக்கோட்டை அருகில் உள்ள கீழக்குயில்குடி ஊருக்கு அருகாமையில் உள்ள இந்த சமணர் மலை பற்றிய வரலாற்றையும் மற்றும் இம்மலையின் அடிவாரத்தில் உள்ள ஐயனார் கோவிலில் புதைந்துள்ள சங்ககால தமிழர் சமயமான ஆசீவக சமயத்தின் அடையாள இந்த கீழக்குயில்குடி ஊரின் குற்ற பரம்பரை சட்டம் பற்றிய வரலாறு போன்ற 3 ஆவணப்படங்களை அவசியம் பார்க்கவும். நாம் இங்கே பார்ப்பது செட்டிப்பொடவு குகை. இந்த குகை சமணர் மலையின் ஒரு பகுதியில் காணப்படுகிறது. இச்சமணர் மலை நாகமலை புதுக்கோட்டை அருகில் அமைந்துள்ளது. மதுரை சமண பண்பாட்டு மையம் செயலாளர் திரு அனந்தராசு அவர்கள் மற்றும் அவரது நெருங்கிய உறவினர் மற்றும் இச்சமணர் மலையின் சமண சின்னங்களை பாதுகாக்கும் காவலர் திரு தேவராஜ் மற்றும் அகிம்சை நடை அமைப்பைச் சேர்ந்த திரு பாஸ்கர் ஆகியோர் இங்கே வழிபாடு செய்கிறார்கள். அமிதை செய் நமியருக்கு தீபாரதி, அரிஷ்டநேமிநாதருக்கும் தீபாரதி, பச்சை வண்ண பார்ஸ்வருக்கு தீபாரதி, பகரும் மகாவீரருக்கும் தீபாரதி. தீபாரதி ஜெய தீபாரதி, தீபமங்கள தீபமங்கள தீபாரதி, தீபமங்கள தீபமங்கள தீபாரதி. பூவுக்கு அருங்கலம் பொங்கு செந்தாமரை, தேவர்க்கு அருங்கலம் திங்கள் முக்குடை, பாவுக்கு அருங்கலம் பஞ்சமந்திரம், நாவுக்கு அருங்கலம் நமோ
தாரகந்தாணமே. ஆதியாய் உலகியல்பை அளித்தாய் நீயே, அருந்தவனாய் அறம் பகர்ந்த அறிவன் நீயே. ஆதியாய் உலகியல்பை அளித்தாய் நீயே, அருந்தவனாய் அறம் பகர்ந்த அறிவன் நீயே. காதியாய் இருவினையை கடிந்தாய் நீயே, கணமீறாறு அடியேற்றும் கடவுள் நீயே. காதியாய் இருவினையை கடிந்தாய் நீயே, கணமீறாறு அடியேற்றும் கடவுள் நீயே. பொருள் அளவும் ஆனாய் நீயே, பொறிவாயில் ஐந்தவித்த புனிதன் நீயே. போதியாய் பொருள் அளவும் ஆனாய் நீயே, பொறிவாயில் ஐந்தவித்த புனிதன் நீயே. ஜோதியாய் நிலவு குண செல்வன் நீயே. இங்கே செட்டிப்புடவு குகைக்கு வந்து பார்வையிடும் குழுவினர் மகாத்மா காந்தி யோகா மையத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை அறிய முடிகின்றது. ஸ்ரீவர்த்தமானஞ்சனும் தீர்த்தன் நீயே, ஜோதியாய் நிலவு குண செல்வன் நீயே. ஸ்ரீவர்த்தமானஞ்சனும் தீர்த்தன் நீயே. அங்கம் அவை யாரிரண்டும் உரைத்தாய் நீயே, அலர்மழை துந்துபி உடைய அமரன் நீயே. அங்கம் அவை யாரிரண்டும் உரைத்தாய் நீயே, அலர்மழை துந்துபி உடைய அமலன் நீயே. கொங்குலவு மலர்பிண்டி கோமான் நீயே, குடை ஒரு மூன்றுடைய குணதரனும் நீயே. கொங்குலவு மலர்பிண்டி கோமான் நீயே, குடை ஒரு மூன்றுடைய குணதரனும் நீயே. பொங்கிய சாமரை பொழி மண்டலத்தாய் நீயே, புரந்தரனால் இயற்றிய பொஞ்செயிலாய் நீயே. பொங்கிய சாமரை பொழி மண்டலத்தாய் நீயே, புரந்தரனால் இயற்றிய பொஞ்செயிலாய் நீயே. சிங்கவளை மேலமர்ந்த செல்வன் நீயே, ஸ்ரீவர்த்தமானஞ்சனும் தீர்த்தன் நீயே. சிங்கவளை மேலமர்ந்த செல்வன் நீயே, ஸ்ரீவர்த்தமானஞ்சனும் தீர்த்தன் நீயே. ஸ்ரீவர்த்தமானஞ்சனும் தீர்த்தன் நீயே. ஸ்ரீவர்த்தமானஞ்சனும் தீர்த்தன் நீயே. கதமொழி தீர்மின் நக்கீரர் எழுதிய நெடுநெல் வாடை என்னும் நூலில் தலையாலங்கானத்துச் செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனின் அரண்மனை வாயிலில் யானை ஒன்று வெற்றி கொடியுடன் உள்ளே நுழையும் அளவு மலைபோல் உயர்ந்த இரும்பு பட்டங்கள் பிணைக்கப்பட்ட கதவுகள் இந்த உத்தரம் என்னும் பலகையில்
குவளை மலர்களை இரு பெண் யானைகள் ஏந்திய உருவமும், தாமரையில் திருமகள் அமர்ந்திருப்பது உருவமும் கைத்தொழில் வல்ல தச்சனால் செதுக்கப்பட்டிருப்பதை நக்கீரர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த தாமரையில் திருமகள் அமர்ந்திருப்பது போன்ற உருவமும், இந்த உருவத்திற்கு இருபுறமும் யானைகள் செதுக்கப்பட்டுள்ள இந்த உருவமும் ஆசீவக சமயத்திற்கு உரியது என்று சங்ககால தமிழர் சமயம் நூலாசிரியர் திரு கா. நெடுஞ்செழியன் அவர்கள் கூறுகிறார். கருவுகள் தேய்மின் கருணை நெஞ்சோடு இதமொழி கூறுமின் இன்னுயிர் ஓம்புமின் எப்பொழுதும் ஸ்ருதமொழி கேள்மின் சுகமிக வேண்டின் துறவர் சொன்ன மிருத மொழியே இவை ஜினனா திருவாய் மொழியே. கற்பகமே கருணை கடலே கடல் போல் குணத்தின் பொற்பதமே கற்பகமே கருணை கடலே கடல் போல் குணத்தின் பொற்பதமே பிறவி பகைவா பறவை புனல் மேல் பிறவி பகைவா பறவை புனல் மேல் உற்பதமே என்ன பொய்க்குடி வாழ்க்கையை உற்பதமே என்ன பொய்க்குடி வாழ்க்கையை போகவிட்டும் நற்பதமே அடைந்தேன் சுமந்தேகு நளின மொத்தே. எனது இந்த ஐயனார் கோயில் தொடர்பான ஆசீவகம் குறித்த ஆவணப்படத்தையும் பாருங்கள். இந்த 3 ஆவணப்படங்களையும் 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் எனது யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்தேன். நாம் பார்ப்பது மதுரை சமண பண்பாட்டு மையத்தின் கட்டடத்தை. இம்மையம் நாகமலை புதுக்கோட்டை அருகிலுள்ள மேலக்குயில்குடி செல்லும் வழியில் அமைந்துள்ளது. कैलासे वृषभस्य निर्वती कैलासे वृषभस्य निर्वती महावीरस्य पावापुरे सम्पायां वसुपूज्य महावीरस्य पावापुरे सम्पायां वसुपूज्य कैलासे वृषभस्य निर्वती महावीरस्य पावापुरे सम्पायां वसुपूज्य सज्जिनपते सम्मेद शैले हृदां सज्जिनपते सम्मेद शैले हृदां शेषाणाम् अभिमूर्जयन्त शिखरे नेमीश्वरस्यार्हदो निर्वाणां वनय प्रसिद्ध विभवाः शेषाणाम् अभिमूर्जयन्त शिखरे नेमीश्वरस्यार्हदो निर्वाणां
वनय प्रसिद्ध विभवाः कुर्वन्तु ते मङ्गलम् कुर्वन्तु ते मङ्गलम् कुर्वन्तु ते मङ्गलम् திருவாரம் வளர்க. மதுரை சமண பண்பாட்டு மன்ற செயலர் அனந்தராஜ் என்கின்ற நான் மிகவும் வருத்தத்தோடு சில செய்திகளை இன்று சொல்ல இருக்கிறேன். இந்த குலோத்துங்கன் அவர்கள் யூடியூபிலே சில கருத்துக்களை சொல்ல இருக்கிறேன். இன்று காலை 16/7/23 காலை இன்று கருங்காலக்குடி என்ற ஒரு மலைக்கு சென்றிருந்தோம். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 40 தமிழ் சமண படுக்கைகளும் முனிவர்களும் வாழ்ந்த ஒரு எச்சம் அங்கே இருக்கின்றது. அதோடு அச்சனந்திடைகள் செய்வித்த ஒரு திருமேனியும் அங்கே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிராமி கல்வெட்டும் இருக்கின்றது. அங்கே இன்று நடந்துகிற கொடுமை என்னவென்றால், அந்த படுக்கையிலேயே இந்த பார்ன்னு சொல்கிறாங்களே, இந்த லிக்கர் குடிக்கிறவங்க அவங்க எங்கே தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நேராக அந்த படுக்கைக்கு போயிடுறாங்க. குடித்தது மட்டும் இல்லை, குடிச்சிட்டு இறங்கி வரும்போது அந்த பாட்டில் பூரா அங்கேயே உடைச்சி போடுறாங்க. அதுக்கு அங்கே காவல்துறை யாரும் இல்லை அங்கே. ஆனால் தமிழ்நாடு தொல்லியல் துறையில் என்ன எழுதுகிறாங்க, எங்கள் கட்டுப்பாட்டில் இந்த மலை இருக்குதுன்னு எழுதுகிறாங்க. ஆனால் அங்கே எந்த வாட்ச்மேனும் கிடையாது. ஒன்று. இன்றைக்கி நான் பார்த்த கொடுமையான செய்தி என்னென்னா, பிராமி கல்வெட்டுக்கு மேலே ஒருவருடைய பெயர் எழுதியிருக்கு. பேரை அதில் எழுதியிருக்கு. அதை நான் செல்லில் ஃபோட்டோ எடுத்து வந்திருக்கிறேன். இந்த தமிழகத்தில் தொல்லியல் அந்த இலாக்கா தூங்குதா முழிச்சுங்குதா அதுவும் தெரியல. இப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் பல மலைகள் நடக்கிறது. ஆனால் தொல்லியல் துறை கண்டுகொள்வதே இல்லை. ஆனால் 200 ஆண்டுகள் பழமையானதை கூட வெளிநாட்டுக்காரன் அதை பொண்ணு போல் பாதுகாக்கிறான். ஆனால் தமிழகத்தில் 2500 ஆண்டுகளை கூட துச்சமாக மதிக்கிறாங்க. அதை பாதுகாக்கிறதே இல்லை. எந்த மலைக்கு போனீங்கனாலும் பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பற்ற நிலையிலேயே எல்லா மலையும் இருக்கிறது என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் தொன்மை தரிசனம் டிவி மா குலோத்துங்கன்.